Be blessed by the divine. May the divine power protect us, guide us, and lead us in all our activities, day and night, at all times and at all places. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து என்ஹான்சிங் விமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹெல்த் த்ரூ வேதாத்ரியம். ஸோ நம்ம வந்து மாஷி வேதாத்ரி வந்து எப்பவுமே பெண்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் கொடுத்தாங்க. உலகத்துல எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இருக்கு. பட் இருந்தாலும் சில இடத்துல வந்து ஜெண்டர் பயாஸ் இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து பெண்களை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தட்டி கொடுக்க வேண்டி இருக்கு. வந்து அவங்க வந்து கடவுள் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அது செய்ய முடியும். பட் ஆனா பெண்களுக்கு கொஞ்சம் தட்டி கொடுக்கணும். ஏன்னா பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலுண்டே வளர்கிறோம். அப்புறம் பெண் துணையாய் தான் வாழ்கிறோம். ஸோ அப்போ பெண்ணின் பெருமையை நம்ம எப்பவுமே உணரணும் இல்லைங்களா? ஆண் பெண் ரெண்டு பேரும் ஈக்குவல் இல்லை. பெண்ணு சுப்பீரியரும் இல்லை, ஆண் இன்ஃபீரியரும் இல்லை, ஆண் சுப்பீரியரும் இல்லை. பட் ஆனா ஈச் ஒன் இஸ் யூனிக். கடவுளுடைய படைப்பு எப்பவுமே ஒரு யூனிக்கான விஷயம். ஸோ அதனால ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அந்த குழந்தைய பெற்று எடுக்கும்போது அதனுடைய வேல்யூவே டிஃப்ரெண்ட். அதுக்கு தான் வேதாத்ரி மஸ்தி வைஃப் அப்ரிசியேஷன் டே 30th ஆகஸ்ட் எப்பவுமே அவர் செய்யறாரு. ஸோ எப்பவுமே ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்தீங்கன்னா கூட மெட்டர்னிட்டி அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் எப்பவுமே ஒன்னா தான் இருக்கும். ஏன்னா குழந்தை பிறந்தாப்புல இருந்து அந்த குழந்தை அந்த தாய் ரெண்டு பேத்தையும் பார்த்துக்க கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எப்பவுமே டுகெதரா தான் இருக்கும். மெனி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அது ஹாஸ்பிட்டலுக்கு போகாது. ஆனா குழந்தைய காட்ட வந்த டாக்டர் அப்படியே நான் என்னையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்தேன்னு வர்ற கேசஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ குழந்தை பிறந்து அதெல்லாம் குரூஷியலான பீரியட். ப்ரெக்னன்சி, டெலிவரி, ஆஃப்டர் சைல்ட் பர்த், அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான பீரியட். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலயும் நல்ல நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கடவுளுடைய ஒரு ஒரு மிராக்கிள் தான். ஸோ ஏன்னா வந்து 250 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ்ல ஒரே ஒரு ஸ்பெர்ம் போய் அந்த அந்த அம்மா கிட்ட எவ்ரி மந்த் ஒரு ஓவம் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஓவத்தை ஃபர்டிலைஸ் பண்ணி அந்த ஜைகோட்டை கொண்டு வந்து அதை வந்து யூட்ரஸ்ல இம்ப்ளான்ட் பண்ணி அதை வந்து 2 செல், 4 செல், 8 செல் ஸ்டேஜஸா மாறி அது ஒரு குட்டி குழந்தையா மாறி ஃபீட்டஸ்ல இருந்து அது வந்து அழகா குழந்தையா பிறந்து வெளியில வர்ற வரைக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். ஸோ அந்த குழந்தை வந்து வயித்துல இருக்கும்போது அந்த அம்மாவோட உடல் நலம், மனநலம் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அங்க நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது. அந்த அம்மாக்கும் வந்து ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும். காஸ்ட்லியான சாப்பாடு இல்லை, ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும். கரெக்டா டாக்டர் செக்கப்பும் போகணும். அதே டைம்ல வந்து அவங்க குழந்தைய வந்து நல்லபடியா பார்த்துக்கணும். யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், எக்ஸசைஸ், வாக்கிங் இதெல்லாம் பண்ணி அந்த குழந்தைய ஒரு நல்லபடியா பார்த்துக்கணும். இந்த மென்டல் ஹெல்த் இன் பிரெக்னன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரெக்னன்சி இஸ் வெரி எக்ஸைட்டிங் டைம். இட்ஸ் லைக் ரோலர் கோஸ்டர்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். ஏன்னா இந்த பிரெக்னன்சி டைம்ல அந்த அம்மாக்கும் வந்து தெரியல இது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியா இருக்கலாம், செகண்டா இருக்கலாம், தேர்டா இருக்கலாம். பட் எவ்ரி பிரெக்னன்சி இஸ் யூனிக். ஒரு என்ன எப்படி இருக்கும் குழந்தைன்ற ஒரு ஆங்ஸைட்டி, நம்ம எப்படி நல்லா பார்த்துக்குவோமான்ற ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி மூட் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஆங்ஸைட்டி, லோ மூட்ஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரி. இப்போ பிரெக்னன்சில க்ளோ இருக்கு. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள மென்டலி லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங். ஹார்மோன் பாருங்க எவ்வளோ சர்ஜ் ஆகுது. அதுக்கப்புறம் பிசிக்கல் சேஞ்ச். சில சமயத்துல அன்பிளான்டா இருக்கும். இல்ல டாக்டர் நாங்க பிளான் பண்ணி தான் பிரெக்னன்சி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சில சமயத்துல வந்து எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும் பிரெக்னன்சி ஆகாது. இல்ல டாக்டர் எனக்கு வந்து காசு எல்லாம் சேர்ந்த பிறகு when I can afford to take care of my baby then only I'll become pregnantங்கிறாங்க.
சில சமயத்துல வந்து, ஐயோ! என்னால முடியுமா? என்னால ஒரு குழந்தைய பெத்தெடுத்து வளர்த்த முடியுமா? அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. சில இடத்துல, ஐயோ! குழந்தைங்க எஜுகேஷன் எல்லாம் என்னால பார்த்துக்க முடியுமா? அப்படின்ற கன்சர்ன்ஸு. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய சிப்லிங்ஸு, நியூ ஃபேமிலி, மாமனார், மாமியாரு அந்த மாரி நியூ ஃபேமிலில அட்ஜஸ்ட் ஆயிருக்காங்க. வேற ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிரெக்னன்சி டைம்ல. அப்புறம் அந்த குழந்தைய பெத்து எடுத்து, அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட்டு 1 இயர் எவ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு 1 இயர் அந்த தாய் பிரஸ்ட் ஃபீட் பண்றதுலயே 3/4 பாகம் ஹெல்த் கன்சர்ன்ஸ் நம்ம வந்து தடுக்கலாம். ஏன்னா பிரஸ்ட் மில்க்ல இருக்கிற அளவுக்கு ஹெல்த்தி ஃபுட் உலகத்திலேயே இல்ல. அதனால தான் வந்து பிரஸ்ட் ஃபீடிங்க்கு என்கரேஜ் பண்றோம். பிரஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் செஷன் வைக்கிறோம். அந்த பிரஸ்ட் ஃபீடிங்ல வந்து நெறைய சேலஞ்சஸ் அண்ட் இஷ்யூஸ் இருக்கு. அத வந்து அந்த தாய்க்கு வந்து சொல்லிக் குடுக்கறதுக்கே நெறைய அங்கன்வாடி ஒர்க்கர்ஸும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. கூட வீட்ல இருக்கிற பெரியவங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்பிள் அவங்களும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஹஸ்பண்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த அம்மாக்கு வந்து குழந்தையும், அந்த அம்மாவையும் பார்த்துக்கணும். ஏன்னா பியூர் பீரியட்ல அவங்களுக்கும் மனநிலை கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கும் ஹெல்த் பார்த்துக்கணும். அந்த அம்மாவுக்கும் ஹெல்த் பார்த்துக்கணும். ஏன்னா பியூர்பெரல் சைக்கோசிஸ் வந்து ஒரு மைண்ட் ரீசெட் புரோகிராம் பண்ணணும். நம்ப பிலாஸ் வேதாத்ரியம் பிலாசபிஸ்ல நெறைய பண்ணலாம். எப்படின்னா, நம்ம வைட்டல் மைண்ட் ரீசெட் ப்ரோக்ராம் பண்ணலாம். யூ ஆல்ரெடி ஹேவ் த பவர் டு ஹீல் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அண்ட் பியர்பரல் சைக்கோசிஸ். இங்க வந்து நம்ம ஸ்கைவோக்கல நடத்துற அந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஆகட்டும், மெடிடேஷன் ஆகட்டும், பிராணயாமாஸ் ஆகட்டும் வந்து அவ்வளோ அற்புதமா வந்து இந்த பிற்பேரியத்தை கடந்து போகிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் ஆகுது. நீங்க எப்போ என்ன யோகா செய்யணுன்றத பத்தி கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்டயும் உங்க சென்டர்லயும் நீங்க கேட்டு கத்துக்கங்க. ஏன்னா வந்து உங்க ஹெல்த் நீங்க தான் பார்த்துக்கணும். அடுத்தது உங்களுடைய குழந்தையோட ஹெல்த்தும் வந்து உங்க கையில இருக்கு. வேறவங்களுடைய ஹெல்ப் எடுத்துக்கங்க. கண்டிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடைய ஹெல்ப்பும் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து இந்த இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து உங்களுடைய பாடி வந்து இப்ப வந்து ரிட்டர்ன் போகுது. பிரெக்னன்சில ஃபுல் பாடி சேஞ்சஸ் நடந்தது. அத்தனையும் இப்ப ரிட்டர்ன் போகுது. ஸோ ஓ இப்போ மெடிசின்ஸ் எதாவது நீங்க எடுத்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அத கம்மி பண்ணி, உங்களுடைய மூட் அண்ட் எனர்ஜிய வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய தெரப்பீஸ் எல்லாம் நீங்க வந்து செய்யலாம். ஏன்னா பிரஸ்ட் ஃபீடிங் வந்து கடவுள் குடுத்த ஒரு அற்புதமான ஒரு சாப்பாடு. உலகத்துல எந்த சாப்பாடுமே பிரஸ்ட் ஃபீடிங்கோட உயர்ந்தது எதுவுமே இல்ல அப்படிங்கிறோம். ஏன்னா பிரஸ்ட் ஃபீடிங் வந்து அந்த குழந்தைக்கு வேண்டிய அத்தனை நியூட்ரியன்ட்ஸும் சப்ளை பண்ணுது. அ அந்த குழந்தைக்கு அலர்ஜி, சிக்னஸ், ஒபேசிட்டி எல்லாம் வராம பாத்துக்கிற அளவுக்கு அந்த அந்த ஃபுட்ல இருக்கு. இது வந்து நெறைய டிசீசஸ், டயபிட்டிஸ், கேன்சர கூட புரொடெக்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்குன்னு ரிசர்ச்ல நெறைய கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இன்ஃபெக்ஷன்ஸ் சாதாரணமா வராது. ஏன்னா குழந்தைக்கு இம்யூனிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகுது இந்த பிரஸ்ட் ஃபீடிங்னால. அப்புறம் அவங்க சாப்பிடுற சாப்பாடும் ஈஸியா டைஜஸ்ட் ஆகுது. நோ கான்ஸ்டிபேஷன், நோ டயரியா, நோ ஸ்டொமக் அப்செட் இந்த மாரி விஷயங்கள். அப்புறம் பேபி ஹேவ் ஹெல்த்தியர் வெயிட். ஏன்னா இப்ப பிஎம்ஐ பத்தி நெறைய இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்க. பிரஸ்ட் ஃபீட் பேபி ஸ்கோர் ஹையர் ஆன் ஐக்யூ அண்ட் பிரஸ்ட் மில்க் இஸ் ஆல்வேஸ் ரெடி அண்ட் குட் ஃபார் த என்விரான்மென்ட். எப்பவுமே அது பாருங்க ரெடி. பாட்டில் வாஷ் பண்ண தேவையில்ல. எப்பவுமே அந்த ஃபுட் ரெடியான டெம்பரேச்சர்ல அவைலபிள். இட்ஸ் அவைலபிள் வென்எவர் அண்ட் வேர்எவர் யுவர் பேபி நீட்ஸ் இட். இட்ஸ் ஆல்வேஸ் அட் த ரைட் டெம்பரேச்சர், clean and free, no bottle to clean. Breastfeeding has no waste, so it is good for the environment. அப்படின்றதெல்லாம் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு பிரஸ்ட் ஃபீடிங்னால. அப்புறம் அந்த குழந்தை கொஞ்சமா பெருசாகும் போது அந்த குழந்தைக்கு வந்து இன்ஃபார்மல் எஜுகேஷன் கொடுக்குறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு ஊட்டுற ஃபங்க்ஷனு, எழுதுற எழுதுற ஃபங்க்ஷனு இதெல்லாம் வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க கோயில்ல போய் செய்றாங்க, வீட்ல செய்றாங்க. அவங்க எப்படி ரிலேஷன்ஷிப், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எப்படி ரிலேஷன்ஷிப்போ அத்தனை பேத்தையும் கூப்பிட்டு செய்யறாங்க. அந்த அம்மா வந்து ஹெல்த்தியா நம்ம வீட்ல சமைச்சு
சாப்பிடுற சாப்பாட அந்த குழந்தைக்கு ஒண்ணொன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு வருது. ஏன்னா வந்து எப்பவுமே வீட்ல செய்ற சாப்பாடு தான் எப்பவுமே ஒரு இருக்கிறதுலயே ஹெல்த்தியஸ்டான ஃபுட். ஸோ பிரஸ்ட் மில்க் அப்புறம் நம்ம அம்மா சமைச்சு குடுக்குற சாப்பாடு வந்து அன்பும், ஆசையும் கலந்து இருக்கிற அந்த ஒரு சாப்பாட்ட நம்ம வந்து அந்த குழந்தைக்கு ஊட்டி வளர்த்துறோம். அது இல்லாம சில இம்பார்ட்டன்ட் எஜுகேஷனும் குடுக்குறோம். நம்ம வந்து அது பேச ஆரம்பிச்சதும் அதனுடைய வாய்ஸ் கல்ச்சர் பண்றோம். அதனுடைய ஹியரிங், அதனுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் அத்தனையும் இம்ப்ரூவ் ஆக வேண்டிய ஒரு எக்ஸர்சைஸஸ குடுக்குறோம். அதனுடைய பாடி ஆக்டிவிட்டி, ரன்னிங் இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம வந்து நெறைய இன்ஃபார்மல் எஜுகேஷன்ஸ் குடுக்குறோம். அதுக்கப்புறம் குழந்தைய வந்து பெஸ்ட் ஸ்கூல்ல போடுறோம். போட்டுட்டோமே, ஸ்கூல் போட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம ரிலாக்ஸ் ஆகக்கூடாது. ஏன்னா பேரண்ட்ஸ் ரோல் எப்பவுமே கன்டினியூஸ். சோ அலாங் வித் த ஸ்கூல் பேரண்ட்ஸும் சேர்ந்து அது பெஸ்ட் ஸ்கூலா இருக்கலாம், ஃபேமஸ் ஸ்கூலா இருக்கலாம், என்ன கரிக்குலமா இருந்தாலும் இருக்கலாம். நாம வந்து நம்ம குழந்தையோட ஐக்யூ தகுந்த மாரி ஸ்கூல்ல போடுறது பெஸ்ட். ஊர்ல எல்லா ஸ்கூலும் இருக்கும். டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வெரைட்டீஸ். பட் நம்ம குழந்தை அந்த ஸ்கூல்ல ஹேப்பியா இருக்கா அப்படின்றது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சில்ட்ரன் ஆர் லைக் வெட் சிமெண்ட். நீங்க வந்து எப்பவுமே அந்த குழந்தைங்கள வந்து ஈஸியா மவுல்ட் பண்ணலாம். ஏன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் ரோல் மாடல். நம்ம என்ன செய்றோமோ அத பார்த்து பார்த்து அவங்க கத்துக்குவாங்க. அடுத்தது நம்ம கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்கலாம் என்ன செய்றாங்கன்னா அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்க பாருங்க இப்ப நீங்க உங்க அத்தை கிட்ட இருந்து ஒண்ணு கத்திருப்பீங்க. உங்க பெரியப்பா கிட்ட இருந்து ஒண்ணு கத்திருப்பீங்க. உங்க ஆன்டி கிட்ட இருந்து ஒண்ணு கத்திருப்பீங்க. ஒருத்தரும் ரோல் மாடல். சொசைட்டில ஒருத்தரும் ரோல் மாடல். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து வேற எல்லாம் கத்துக்கிறோம் இல்லைங்களா? சோ இப்ப வந்து செல்ஃப், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், வில்லேஜ், வேர்ல்ட் இந்த 5 சர்வீசஸும் வந்து பார்த்து பார்த்து அந்த குழந்தைங்க வந்து கத்துக்கிறாங்க. சோ இப்ப என்ஆர்ஐ சில்ட்ரன் வித் குளோபல் கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்றோம்? ஏன்னா பாவம் அந்த பசங்களுக்கு வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ்லயும் அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அப்போ கன்ஃப்யூஸ் ஆகாம பேரண்ட்ஸ் தான் வந்து என்ன கல்ச்சர் குட்டோ அத வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். ஏன்னா வந்து நெறைய லாங்குவேஜ் கத்துக்கிறது வெரி குட் தான். நெறைய வேர்ட்ஸ் கத்துக்கலாம். அ டிஃபரெண்ட் செலிப்ரேஷன்ஸ் இருக்கு. இப்ப ரமதான் ஆகட்டும், கிறிஸ்துமஸ் ஆகட்டும், தீபாவளி ஆகட்டும், அ அ நவராத்திரி ஆகட்டும், அந்த ஃபெஸ்டிவலோட யூனிக்னெஸ் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த கடவுளுடைய யூனிக்னெஸ் அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா வந்து அ எல்லாவுடைய கஸ்டம்ஸ்லயும் வந்து லவ் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுக்கு என்ன சென்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் பண்றாங்க, என்ன சென்ஸ் ஆஃப் ஆர்ட் இஷ்டம், என்ன மியூசிக் இஷ்டம், என்ன ஃபுட் ஹேபிட்ஸ் இஷ்டம், அவங்களுடைய ஹோ எந்த கம்யூனிட்டிலேருந்து வர்றாங்க. ஏன்னா ஒருத்தரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தை கொஞ்சம் கன்ஃப்யூஸ்ட் ஆயிட்டு எமோஷனலி கொஞ்சம் அ டிஸ்டர்ப் ஆகும். அப்போ பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி தரலாம். ஸோ நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க கிச்சனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அந்த கிச்சன்ல இருக்கிற சூப்பர் ஃபுட் இருக்கிற அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஹெர்ப்ஸ் இது எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணா, குழந்தைங்களோட இம்யூன் டிஃபென்ஸும் கம்மியாகும். அவங்களுக்கும் வந்து இந்த பேத்தோஜென்ஸ், கார்சினோஜென்ஸ், டாக்ஸின்ஸ் இதெல்லாம் கம்மியா இருக்கும். ஹோம்மேட் ஃபுட் ஃபுல்லா ஃபேமிலியும் உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு டின்னர் எல்லாரும் ஒரு டின்னரோ, ஒரு லஞ்சோ எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடும்போது, அதனுடைய வேல்யூ வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்க. சிங்கிள் பேரண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கூட இருக்கிற சொசைட்டி வந்து அவங்கள வந்து அ அ அசிங்கப்படுத்தாம, அவங்களுடைய கஷ்டத்த புரிஞ்சுகிட்டு, அந்த குழந்தைக்கு நம்ம குழந்தை மட்டும் தான் ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப வேல்யூன்னு இல்ல. நம்ப நம்ம சுத்தியில இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் நாம வந்து கண்டிப்பா நம்ம வந்து சொல்லி தரணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ் ஆஃப் லைஃப் இருக்கு பாருங்க. யூசுவலா இந்த குரோத்தா ஸ்டேஜ் இந்த 25 டூ 50 இயர்ஸ்லயே அந்த குழந்தைங்கள வந்து ஒரு தடவ அடோலசென்ட் வரைக்கும் வளர்த்திட்டா குட். இப்பல்லாம் லேட் மேரேஜ் ஆவறதுனால அவங்க அடோலசென்ட் ஸ்டேஜ் வந்து இவங்க பெருசாவறதுக்குள்ளயே அவங்க அ அடோலசென்ட் இவங்க ஏஜ் ஆன பிறகு தான் அவங்க அடோலசென்ட் ஆகுறாங்க. அப்போ இவங்களுக்கு பொறுமை வந்து கம்மியாகுது. ஸோ அப்போ குரோத்தா ஸ்டேஜ் கொஞ்சம் ஜாம் பேக்டு லைஃப் தான். பட் இருந்தாலும் நம்ம காசு சம்பாதிக்கிறதும் இம்பார்ட்டன்ட்டு, ரிலேஷன்ஷிப் சம்பாதிக்கிறதும் இம்பார்ட்டன்ட். அதே டைம்ல சில்ட்ரன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஏன்னா வந்து அ இது எல்லாமே ஃபேமிலி சென்டர்ட் அண்ட் டார்மிக் சோசியல் லைஃப்ல பசங்க வளர்ந்தாங்கன்னா,
அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான வேல்யூஸோட அவங்க வந்து வளர்றாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஆர் லைக் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் டாம் அண்ட் ஜெர்ரி. தோ தே ஆர் டீசிங் அண்ட் ஃபைட்டிங் பட் தே கான்ட் லிவ் வித்வுட் ஈச் அதர். ஸோ அதை பார்த்து பார்த்து தான் குழந்தைங்க வளர்றாங்க. இஃப் த ஃபேமிலி வர் அபவுட், இட் வுட் பி எ canoe that makes no progress until everyone in the family pedals. ஏன்னா எல்லாத்தோடைய ரோலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செல்ஃப்னு எடுக்கும்போது அப்பா அம்மா வந்து அவங்களுடைய பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த், ஃபைனான்சியல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் எல்லாத்துக்கும் வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அதை பார்த்து பார்த்து அந்த குழந்தைங்க வந்து பழகுறாங்க, கத்துக்கிறாங்க. சக்சஸ்ஃபுல் மேரேஜ் ரிக்வயர்ஸ் ஃபாலிங் இன் லவ் மெனி டைம்ஸ் ஆல்வேஸ் வித் த சேம் பர்சன் அப்படிங்கிறாங்க. ஸோ த ஹார்ட் இஸ் நாட் அ பேஸ்கெட் ஃபார் கீப்பிங் டென்ஷன் அண்ட் சேட்னஸ். இட் இஸ் அ கோல்டன் பாக்ஸ் ஃபார் கீப்பிங் ரோசஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்வீட் மெமரிஸ் இல்லைங்களா? Mistakes, failures, insult, frustration, and rejections are part of progress and growth. Nobody ever achieved anything worthwhile without facing these 5 things. So it's okay. இட்ஸ் ஓகே, லெட் இட் ஹேப்பன். ஏன்னா நம்ம பேசுற வார்த்தைகள், நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒரு தப்பான வார்த்தை பேசினாக்கா தே கேன் கிரஷ் அ ஹார்ட் ஆர் ஹீல் இட். They can put a soul into shame or liberate it, or they can shatter the dreams or energize them. They can obstruct connection or invite it. They can create defenses or melt them. So choose what you are speaking. Unnecessary நம்ம வந்து பசங்களை வந்து பசங்களையும் ஆகட்டும், நம்மளுடைய ஸ்பௌசி ஆகட்டும், அன்னெசரியா திட்டுறதே வேண்டாம். அவங்க திட்டுறதுனால அவங்களுக்கு எவ்வளவு பெயின் ஆகுதுன்றது நமக்கு வந்து அது வந்து புரியாது. ஸோ இப்படி நம்ம குழந்தைய வளர்க்கும் போது ஒரு அப்பா அம்மா சேர்ந்து அந்த குழந்தைய அற்புதமா வளர்த்தாக்கா அது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல குழந்தையா ஆகும். அந்த ஃபேமிலியும் வந்து ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லார்கிட்டயும் நம்ம பிளஸ் பண்றதும் ப்ரே பண்றதும் அவ்வளவுதான் இல்லைங்களா? நமக்கு வேண்டியதெல்லாம் குட் ஹெல்த், லாங் லைஃப், எனஃப் வெல்த், ப்ராஸ்பரிட்டி அண்ட் விஸ்டம். அவ்வளவுதான் இல்லைங்களா? ஸோ அருட்பேராற்றல், கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. உலகம் முழுவதும் ஆரோக்கியமும் அமைதியும் நிலவட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.